வணக்கம். இன்று திருமுருகாற்றுப்படை அந்த நூலில் இருந்து 5 பாடல்கள் தெரிவு செய்து அதை விளக்கமும் சொல்லியுள்ளேன். திருமுருகாற்றுப்படை என்றால் என்ன? அது 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதியும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் பற்றி சொல்ல கூறப்பட்டுள்ளது. முதலாவது திருப்பரங்குன்றம், 2வது திருச்செந்தூர், 3வது பழனி அல்லது திரு ஆவின்குடி என்பது, 4வது சுவாமிமலை திருவேரகம், 5வது திருத்தணி அது குன்று தோராது, 6வது பழமுதிர்ச்சோலை என 6 வீடுகளை பேசப்படுவதுதான் திருமுருகாற்றுப்படை. முருகப்பெருமானை தலைவனாக கொண்ட இந்த நூல் 317 அடிகளை கொண்டவை. இதில் ஒரு முக்கியம் பதிகம் என்றது 10. அதனால் 10 பாட்டு என வழங்கப்படும் நூல்களில் இதை முதலில் வைத்து பேசப்படுவது. இதை இயற்றியவர் சங்ககால புலவரான நக்கீரன் என்பவர். அத்தோடு பல அறிஞர்கள் பெரும்பாலானோரின் கருத்து இது சங்க நூல் என்பதே ஆகும். சங்க காலம் என்பது தென் இந்தியாவில் 2300 வருடங்களுக்கு முன் உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் மிகவும் பாடல்கள் பாடி இறைவனை நோக்கி பாடி பல புலவர்களால் இயற்றப்பட்டுள்ளது. அதில் ஒன்று திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றின் படையில் இறுதியில் தனிப்பாடல் என தலைப்பில் 10 வெண்பாக்கள் உள்ளன. முருகப்பெருமானின் பெருமையை கூறுவதால் அதிலிருந்து நான் 5ஐ தெரிவு செய்துள்ளேன். அதை இந்த பதிவில் நீங்கள் கேட்கலாம். நன்றி. வெண்பா 1. குன்றமறிந்தாய் குறைகடலில் சூர்ந்தடிந்தாய் புன்தலைய பூத பொறுபடையாய் என்றும் இணையாய் அழகியாய் ஏறூர்ந்தான் ஏறே உளையாய் என் உள்ளத்துறை. குன்றம் அறிந்தாய் குறைகடலில் சூர்ந்தடிந்தாய் புன்தலைய பூத பொறுபடையாய் என்றும் இளையாய் அழகியாய் ஏறூர்ந்தான் ஏறே உளையாய் என் உள்ளத்துறை. குன்றம் என்பது மலை, குறைகடல் என்பது அலைகடல் என்று சொல்றான் குறைகடல். பிறகு புன்தலைய பூத பொறுபடையா, இதுல தலையை அவன் பூதப்பொரு சுவரபத்மாவனை அளித்தது, அதான் அதன் பொருள். நாம் சொல்றோம் இளையா என்றால் எப்பயுமே இளமையா இருப்பவன், அழகியா என்றால் என்றும் அழகா இருப்பவன் முருகன். பிறகு ஏறு மீன் காலை, அந்த காலையில் ஊர்த்தி போறவன் சிவபெருமான். ஏறூர்ந்தான் என்றால் சிவபெருமான், அவனின் மகனாகிய நீ என்றும் என் அருகே இருக்க என்பதுதான் இதன் பொருள். இந்த முதல் பாட்டு அதான் வேலை வீசி. அந்த குன்றம் என்ற மலை, இதுல சொல்லப்படும் மலை கிரபுஞ்ச மலை என்று, அதை வேல் வீசி அந்த மலையை அழித்தவன் என்று பொருள் என்று முருகப்பெருமானார். அதே நேரத்தில் சூரபத்மாவன் என்பவனை வேளால் வீழ்த்தியவனும் முருகனே, அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிறகு இளமை கோலத்துடன் என்றும் இருப்பவன், டைம்லெஸ், டைம்லெஸ், என்றும் அழகில் இருப்பவன். The beauty is முருகன் is the most beautiful. பிறகு ஏறூர்ந்தான் என்றால் அது சிவன், காலையில் போறவன் சிவபெருமான், அவனின் மகனாகிய நீ என்றும் என் அருகில் இருப்பவனே, உளையா என்ற அருகில் இருப்பவனே, உள்ளத்துறை என்றால் என்றும் என் நினைவில் நிலை கொள்வாயாக. குன்றம் அறிந்தவும் குன்றப்போர் செய்தவும் அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்தவும் இன்று என்னை கைவிடா நின்றதும் கட்பொதிம்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல். குன்றம் எறிந்தவும் குன்றப்போர் செய்ததும் அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்று என்னை கைவிடா நின்றதும் கட்பொதிம்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல். இந்த 2வது வெண்பாவின் அர்த்தம் என்ன? எல்லாம் கேள்வியா இருக்கு என்றா, எறிந்ததுவும் செய்ததுவும் தீர்த்ததுவும் கைவிடா நின்றதும் காத்துதுவும்
என்றா எல்லாம் கேள்வியா இருக்கு. குன்றம் அறிந்தது ஏது? குன்றம் என்றது நான் முதல் வெண்பால் கூறப்பட்டது கிரமுஞ்ச மலை. பகை பிறகு குன்றை போர் செய்தது போர், பகை அளிக்க போரிட்டது எதற்கு? தேவர்களின் துன்பத்தை தீர்த்தது எது? அதான் அங்கு அமரர் இடர் தீர்த்தது. அமரர் என்றால் செலஸ்டியல். பிறகு இன்று என்னை கைவிடா நின்றது எதுக்கு? கல்லு குகையில் அடைப்பட்டிருக்க என்னை காப்பாற்றியது ஏது? அதான் கட்பொதும்பில் காத்தது எதுக்கு? மெய்விடா வீரன் கைவேல் என்றா என் உடலை பற்றி நிற்கும் வேலனின் கைவேல் அன்றோ என்று கூறப்படுகிறது. வெண்பா 3. வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மான்கும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. இதன் அர்த்தம் செவ்வேலின் கையில் உள்ள வேல். இதுல செவ்வேலின் இந்த செவ்வேல், இந்த ரெடிஷ், இந்த சிகப்பு நிறத்தை உடையவனின் கையில் வேல். அது அவனுடைய வீரமிக்க வேல். மழை தாரை போல் பொழியும் வேல். அந்த ரெயின், அந்த மழை பெய்யும் பொழுது எப்படி தண்ணி வந்து விழுதோ அந்த மாதிரி பொழியும் அவன் வேல். தேவர்களை சிறையில் இருந்து மீட்ட தீரம் மிக்க வேல். தேவர்கள் செலஸ்டியல் பீங்ஸ், அவர்களை காப்பாற்றியவர் என்று. கடலில் குளித்து தன் கரையை போக்கிக் கொண்ட வேல். சூரனை கிரமுஞ்ச மலை குன்றையும் துளைத்த வேல். அது நமக்கு துணையாக இருக்கும் போது நமக்கு அச்சம் ஏது? வெண்பா 4. இன்னமொரு கால் எனதிடும்பை குன்றுக்கும் கொல்நவில் வேல் சூழ்ந்தடிந்த கொற்றவா உன்னம் பணிவேய் நெடுங்குன்றம் பட்டுருவத் தொட்ட தனிவேலை வாங்கத்தகும். இன்னமொரு கால் எனதிடும்பை குன்றுக்கும் கொல்நவில் வேல் சூழ்ந்தடிந்த கொற்றவா முன்னம் பணிவை நெடுங்குன்றம் பட்டுருவத் தொட்ட தனி வேலை வாங்கத்தகும். இந்த பதிகத்தின் பொருள் இன்னும் ஒரு காலம் என்றால் மீண்டும் ஒரு முறை அந்த தனி வேலை மீண்டும் அதை நீ வீசவாயாக என்று சொல்லி, அதை நீ வீசுவதற்கு காரணம் எனக்கு என் துன்பமாகிய குன்றை அழிக்கவும். இன்னும் முறை வீசி அதை ஓங்கினால் அது மிகவும் நன்ற செயலாயிருக்கும் என்பதுதான் இதன் அர்த்தம் இந்த பதியத்தில். அதுக்கு முன்பு அவர் சொல்கிறார், இந்த வேலை பிரயோகித்து நீ சூரபத்மானையும் அவன் ஒளிந்திருந்த கிரவுஞ்சம் மலை குன்றையும் ஊடுருவி செல்ல செய்தாய். அதே வேளை மீண்டும் மென்முறை எறிந்து என்னுடைய துன்பத்தை நீக்கிவிடு என்பதுதான் என் பொருளின் அர்த்தம். 5வது வெண்பா. உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருக்கை கோலப்பா வானோர் புதிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. இந்த பொருள், இந்த பதிகத்தின் பொருள் இறுதியில் வருகிறது, தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. செந்தில் என்றா 2வது 6 படை வீடுகளின் 2வதை குறிக்கும் திருச்செந்தூர், அதை குறிக்கும். இதுல உன்னை தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டேன், பிற்காலத்திலும் உன்னை விட்டு வேறொருவர் பின்னே செல்ல மாட்டேன். பன்னிருக்கை கோல அழகினை கொண்டவனே, வானோர்க்கு செய்த கொடுமையை தீர்க்கும் வேலை உடையவனே, முருகா செந்தில் முருகா நீயே எனக்கு துணை என்பதுதான் இதன் அர்த்தம். அனைவருக்கும் இந்த பதிகம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது திருமுருகாற்றுப்படையின் கடைசியில் வருகிற 10 வெண்பாக்களில் முதல் 5 பதிவு. அடுத்த 5 பதிவு
மீண்டும் ஒரு பதிவில் சமர்ப்பிப்பேன். நன்றி, வணக்கம். ஓம் முருகா.